ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்கள் பார்த்துட்டு கேம்கர்ஸ் அஃபிஷியல். நான் உங்கள் கேம்கர். என் கையில் இருக்க டிவைஸ் பற்றி நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்கு இதுதான் ஃப்ளிப்பர் ஜீரோ. இந்த டிவைஸை வச்சு உங்களால் ஐஆர் சிக்னல்ஸ், என்எஃப்சி சிக்னல்ஸ் அண்ட் சப்கே ஆர்ட் சிக்னலில் ரீட் அண்ட் எமிட் பண்ண முடியும். அண்ட் இதுலேயே இன்பில்டாக பேட் யூஎஸ்பி இருக்குது அண்ட் நிறைய ப்ளூடூத் அட்டாக்ஸ் உங்களால் பெர்ஃபார்ம் பண்ண முடியும். அண்ட் நீங்கள் சைபர் செக்யூரிட்டியான எத்திக்கல் ஹேக்கிங் ஃபீல்டில் இருந்தீங்க அப்படின்னா இந்த ஃப்ளிப்பர் ஜீரோவை கண்டிப்பாக வாங்கணும்னு நினச்சிருப்பீங்க. பட் இது இந்தியாவில் மோஸ்ட் ஆஃப் த டைம் அவைலபிளாகவும் இருக்காது. அவைலபிளாக இருந்தாலும் ப்ரைஸ் அதிகமாக இருக்கும். இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக நிறைய டிவைசஸ் இருக்குது. பட் அந்த டிவைசஸ் எல்லாத்துலேயுமே இதே ஃபீச்சர்ஸ் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா சந்தேகம் தான். நான் ரிசர்ச் பண்ணி பார்த்ததுல ஃப்ளிப்பர் ஜீரோவுக்கு க்ளோஸாக எல்லா ஃபீச்சர்ஸுமே இன்க்ளூட் பண்ண மாதிரி ஒரு கேஜெட் இருந்துச்சு. அதுதான் இந்த லிலிகோட TM-Bud. இது ஒரு ESP32 பேஸ்ட் IoT டெவலப்மெண்ட் போர்டு. பட் இதில் கஸ்டம் ஃபர்மர்ஸ் லைக் ப்ளூஸ் ஃபர்மர் அண்ட் மராடர் ஃபர்மர்லாம் இன்ஸ்டால் பண்ணி நம்ம எத்திக்கல் ஹேக்கிங் பர்பஸ்க்காக யூஸ் பண்ண முடியும். அண்ட் ஃப்ளிப்பர் ஜீரோ இருக்க மோஸ்ட் ஆஃப் த ஃபீச்சர்ஸ் இதுலையுமே நம்மளுக்கு இருக்குது. இந்த வீடியோவில் நான் இந்த டிவைஸை அன்பாக்ஸ் பண்ணி கஸ்டம் ஃபர்மர் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அண்ட் இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் அதுக்கு முன்னாடி தமிழில் இந்த மாதிரி ஈஸியாக எத்திக்கல் ஹேக்கிங் கற்றுக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் கிளிக் த சப்ஸ்கிரைப் பட்டன். இது அன்பாக்ஸ் பண்ண உடனே ஃபர்ஸ்ட் லுக் பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். இந்த பாக்ஸில் ஜஸ்ட் இந்த டிவைஸ் மட்டும்தான் வரும். அண்ட் இந்த டிவைஸ்லேயே உங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் த ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்குது. நான் ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த டிவைஸை நீங்கள் ஈஸியாக ஓப்பன் பண்ணலாம். ஜஸ்ட் இந்த பேக் கேஸிங்கை புல் பண்ணிங்க அப்படின்னா இது மேக்னெட்டிக் அட்டாச்சாக இருக்கும். நீங்கள் ஈஸியாக ஓப்பன் பண்ணிக்கலாம். அண்ட் உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா பேட்டரி இருக்கும். இந்த பேட்டரிக்கு கீழே CC1101 சொல்லிட்டு ஒரு மாடியூல் இருக்கும். இதுதான் சப்கே ஆச்சா நம்ம ரீட் பண்ணுறதுக்கும் எமிட் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணுற மாடியூல். அண்ட் PN532 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாடியூல் இருக்கும். அண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஆடான்ஸ் மாட்டுறதுக்கும் SD கார்டு போடுறதுக்கும் ஸ்லாட் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் இன்பில்டாக மைக்கும் ஸ்பீக்கரும் கொடுத்துருக்காங்க. அண்ட் பக்கத்துலேயே பவர் பட்டனும் கொடுத்துருக்காங்க. இதெல்லாமே கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ESP32 சொல்லிட்டு ஒரு மைக்ரோ கண்ட்ரோலரும் கொடுத்துருக்காங்க. அண்ட் அந்த டிவைஸுக்கு இன்புட் அண்ட் அவுட்புட்டை வியூ பண்ணுறதுக்கு 1.9 inch TFT LCD ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. அண்ட் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்கோடர் பட்டன்ஸுமே கொடுத்துருக்காங்க. இது நீங்கள் ரொட்டேட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் நேவிகேட் பண்ணிக்கலாம். அண்ட் நான் இதில் ப்ளூஸ் ஃபர்மர் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். அவுட் ஆஃப் த பாக்ஸ் இந்த ஃபர்மர் வராது. நம்ம தான் இதை இன்ஸ்டால் பண்ணோம். அது எப்படி இன்ஸ்டால் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த ஃபர்மர் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு 2 மெத்தட் இருக்குது. அதை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு PCயும் கார்டு ரீடர் அண்ட் மெமரி கார்டும் வேணும். அண்ட் இந்த டிவைஸில் 32 GB மெமரி வரைக்கும் தான் சப்போர்ட் பண்ணோம். ஸோ நம்மளுக்கு 16 GB மெமரி கார்டே மோர் தென் எனஃப். நானும் அதான் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் வச்சிருக்கிறது ஒரு அன்பிராண்டட் மெமரி கார்டு தான். நீங்கள் பிராண்டடாக சாண்டிஸ்க்லேயே நீங்கள் வாங்கிக்கலாம். அண்ட் அது கூடவே இந்த மெமரி கார்டை ரீட் பண்ணுறதுக்கு ஒரு மெமரி கார்டு ரீடர் வந்து வாங்கிக்கோங்க. இப்போ உங்கள் PCயில் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த ப்ரௌசரோட வெப் ஃப்ளாஷர் வந்து வெப்சைட்டோட லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன். நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ண உடனே நேவ் பாரில் இன்ஸ்டால்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த இன்டர்ஃபேஸ் பார்க்க இப்படி தான் இருக்கும். அண்ட் இதில் லேட்டஸ்ட் வெர்ஷன் சூஸ் பண்ணிட்டு கீழே லில்லிகோன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது சூஸ் பண்ணிங்க அப்படின்னா லில்லிகோ போர்ட்ஸ் எல்லாமே காட்டும். அதில் லில்லிகோ TM-Bud CC1101 தான் நம்ம வச்சுருக்கோம். ஸோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா கனெக்ட் டு டிவைஸ் அண்ட் டவுன்லோட் பின் ஃபைல்னு காட்டும். நம்ம கனெக்ட் தான் பண்ண போகிறோம். பட் கனெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம டிவைஸை ஆஃப் பண்ணணும். உங்களுக்கு இந்த கஸ்டம் ஃபர்மர் இருக்காது. பேசிக்காக டிஃபால்ட்டாக இருக்க ஃபர்மரில் செட்டிங்கில் போய்ட்டு டர்ன் ஆஃப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை சூஸ் பண்ணி டர்ன் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் டிவைஸ் பவர் ஆஃப் ஆனதுக்கப்புறம் இந்த ரொட்டேட் வீலுக்கு நடுவில் சென்டர் ஒரு பட்டன் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இந்த கேபிளை வந்து கனெக்ட் பண்ணுங்கள். இப்படி பண்ணுறது மூலயமா நம்ம டிவைஸை பூட் மோடுக்கு வந்து நம்ம ஸ்விட்ச் பண்ணி கனெக்ட் பண்ணுறோம். ஸோ தட் நம்மளுக்கு ஈஸியாக வந்து ஃபர்மரை பூட் பண்ண முடியும். இல்லை அப்படின்னா நம்மளால் ஃபர்மர் பூட் பண்ண முடியாது. ஒன்ஸ் இந்த ஸ்டெப்ஸ்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு கனெக்ட் டு டிவைஸ்னு கொடுத்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் இந்த மாதிரி பார்க்க போகிறோம். அதில் பேட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி கனெக்ட் கொடுத்தீங்க அப்படின்னா இன்ஸ்டால்னு கேட்கும். நீங்கள் இன்ஸ்டால் கொடுத்துட்டு எரேஸ் பண்ணவான்னு கேட்கும். டேட்டாவெலாம் எரேஸ் பண்ண சொல்லிடுங்க. ஓகே கொடுத்துட்டு கன்ஃபார்ம் இன்ஸ்டாலேஷன் கேட்கும். நீங்கள் இன்ஸ்டால் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். இது வந்து ஒரு 30 seconds to 1 minute ஆகும். நீங்கள் வெயிட் பண்ணிங்க அப்படின்னா அது இன்ஸ்டால் ஆயிரும். ஸோ இப்போ நான் என் வீடியோவை ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிவிட்டு ஒன்ஸ் இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த டிவைஸோட பேக் கேஸை வந்து கழட்டணும். ஏன் அப்படின்னா நம்ம அதை ரீபூட் பண்ணுறதுக்கு பின்னாடி தான் பட்டன் இருக்குது. ஸோ இதை பொறுமையாக வந்து அந்த பேக் கேஸிங் வந்து கழட்டிடுங்க. அண்ட் உள்ள பேட்ரி இருக்கும். அண்ட் பேட்ரி கீழே தான் இந்த பட்டன் இருக்கும். அண்ட் அந்த வீடியோவில் பண்ணுற மாதிரி இந்த பேட்டரியை மேலேருந்து லேசாக கீழே மூவ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களால் அந்த பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ண முடியும். அண்ட் உங்களால் கையால் ப்ரெஸ் பண்ண முடியல அப்படின்னா ஒரு பென்னோ சிசரோ எடுத்து அந்த பட்டனை கரெக்டாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. மாற்றி எங்கேயாவது ப்ரெஸ் பண்ணிட போகிறீங்க. நீங்கள் ப்ராப்பராக சிங்கிள் டைம் அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணால் போதும். இந்த மாதிரி பூட் அனிமேஷன், இது வந்து ப்ளூஸ் ஃபர்மரோட பூட் அனிமேஷன் வந்து உங்களுக்கு லோட் ஆகும். ஃப்ளிப்பர் ஜீரோவில் எப்படி ஒரு டால்ஃபின் இருக்கோ ப்ளூஸ் ஃபர்மரில் ஒரு ஷார்க் இருக்கும். ஒன்ஸ் பூட் ஆனோடனே அதோட இன்டர்ஃபேஸ் பார்க்க இப்படி தான் இருக்கும். நீங்கள் இந்த நேவிகேஷன் வீல் வச்சு நேவிகேட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம டேரெக்டாக ப்ளூஸ் ஃபர்மர் வந்து இந்த டிவைஸில் இன்ஸ்டால் பண்ணிட்டோம். இதுவே வந்து வேறு ஏதாவது ஃபர்மர் இன்ஸ்டால் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஒரு தடவை இதே மெத்தடில் திருப்பி ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு தான் வந்து நம்ம செகண்ட் மெத்தடில் எப்படி ஒரு லான்ச்சரை யூஸ் பண்ணி நம்ம SD கார்டில் ஸ்டோர் பண்ணியிருக்க ஃபர்மர்ஸை லேப்டாப்பே இல்லாமல் டேரெக்டாக இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அதுக்கு நான் முன்னாடி மென்ஷன் பண்ண மாதிரி ஒரு மெமரி கார்டை கார்டு ரீடரில் கனெக்ட் பண்ணி உங்கள் கம்ப்யூட்டரில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ நம்ம ப்ளூஸ் ஃபர்மர் எப்படி இன்ஸ்டால் பண்ணோமோ அதே மாதிரி லான்ச்சரை வந்து இன்ஸ்டால் பண்ணலாம்.
இந்த லான்ச்சர் இன்ஸ்டால் பண்ணுற வெப் ஃப்ளாஷரோட லிங்க்குமே என்னோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அங்கே வந்து டேரெக்டாக இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் லேட்டஸ்ட் ரிலீஸ் ரில்லிகோ TM CC1101 இதெல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் கனெக்ட்னு கொடுத்தீங்கன்னா அதே மாதிரி நம்மளோட டிவைஸில் செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு பவர் ஆஃப் பண்ணிடணும். பவர் ஆஃப் பண்ணிவிட்டு தான் நம்மளால் அந்த பூட் மெனுக்குள்ளே போக முடியும். ஸோ அதுக்காக செட்டிங்ஸில் பவர் ஆஃப்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்து ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு நடு பட்டனை வந்து ஹோல்டு பண்ணி கேபிளை வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ப்ராப்பராக இந்த ஸ்டெப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணிவிட்டு கனெக்ட் டு டிவைஸ்னு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பேர்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காட்டும். அதை கிளிக் பண்ணி கனெக்ட் கொடுத்துக்கோங்க. அண்ட் கனெக்ட் பண்ணக்கப்புறம் இன்ஸ்டால் TM CC1101 காட்டும். கொடுத்துட்டு இரேஸ் டேட்டா கொடுத்துட்டு அதே மாதிரி இன்ஸ்டால் கொடுத்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆகும். இது இன்ஸ்டால் ஆகிறதுக்கு ஒரு 30 செகண்ட்ஸ்லேருந்து 1 மினிட் ஆகும். நான் இதையும் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வெயிட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக லான்ச்சரை இன்ஸ்டால் பண்ணிட்டோம். பட் கஸ்டம் ஃபர்ம்வேரோட பின் ஃபைல் வேணும். அது வந்து நம்ம ப்ரூஸ் ஃபர்ம்வேர் வெப்சைட்டில் போய்ட்டு அந்த பின் ஃபைலை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் இது டவுன்லோட் ஆனோடனே நம்ம ஆல்ரெடி இன்சர்ட் பண்ண SD கார்டில் இந்த பின் ஃபைலை வந்து நம்ம மூவ் பண்ணணும். நானும் என்னோடய சிஸ்டமில் டவுன்லோட்ஸ் ஃபோல்டர் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் இருக்க பின் ஃபைலை வந்து நான் காப்பி பண்ணிக்கிறேன். அண்ட் நான் ஆல்ரெடி என்னோடய SD கார்டில் ப்ரூஸ் ஃபர்ம்வேரோட பின் ஃபைல், மராரோட பின் ஃபைல் அண்ட் நிறைய கஸ்டம் ஃபைல்ஸ் அண்ட் தீம்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன். இது எல்லாத்தையுமே நான் ஜிப் பண்ணி என்னோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்களும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் அந்த SD ஃபைல்ஸ்ன்ற ஃபோல்டரை வந்து ப்ரூஸ் ஃபர்ம்வேரோட கிட்டப் பேஜில் இருந்து டவுன்லோட் பண்ணேன். இதில் நிறைய ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாம் இருக்குது. அதனால் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். இது எல்லாத்தோட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணுறேன். நீங்களும் டவுன்லோட் பண்ணி இந்த SD கார்டில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் இதெல்லாம் நீங்கள் காப்பி பண்ணக்கப்புறம் இந்த SD கார்டை கழட்டிக்கோங்க. அண்ட் இதை வந்து நம்ம டிவைஸில் வந்து ப்ளக் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து இந்த கேபிளை நான் கழட்டிடுறேன். கழட்டிட்டு இந்த சைடில் பார்த்தீங்க அப்படின்னா SD கார்டு போடுறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்லாட் இருக்கும். நீங்கள் கரெக்டாக போடணும். நான் போடுற மாதிரியே வந்து அப்சைட் டவுனாக வந்து நீங்கள் போடணும். நான் ஃபஸ்ட் டைம் போடும்போது கரெக்டாக போடல, நல்லா ஒர்க் ஆகலை. கழட்டிட்டு கரெக்டாக அந்த கேப் எங்கே இருக்குது, அந்த ஸ்லாட் எங்கே இருக்குன்னு பார்த்து கரெக்டாக வந்து மாட்டுங்க. இல்லைன்னா அந்த SD கார்டை வெளியே எடுக்கிறதும் கஷ்டமாக இருக்கும். அந்த SD கார்டும் ஒர்க் ஆகவும் செய்யாது. ஸோ பார்த்து பொறுமையாக அந்த ஸ்லாட் இருக்க இடத்துல கரெக்டாக இன்சர்ட் பண்ணுங்கள். நீங்கள் ப்ராப்பராக இன்சர்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அது ஃபுல்லாக உள்ளே போயிருக்கும். அண்ட் நீங்கள் பேக் சைட்லேயுமே அதை பார்க்கலாம். அண்ட் நீங்கள் கரெக்டாக அந்த SD கார்டை இன்சர்ட் பண்ணக்கப்புறம் நம்ம எப்பயும் பண்ணுற மாதிரி அந்த ரீபூட் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணணும். நான் அதுக்காக சிசரை யூஸ் பண்ணி கரெக்டாக அந்த பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் ப்ரெஸ் பண்ணக்கப்புறம் லான்ச்சரோட பூட் அனிமேஷன் வரும். ப்ரீவியஸாக நம்மளுக்கு ப்ரூஸோடது வந்துச்சு. இப்போ வந்து நம்ம லான்ச்சரோட அனிமேஷன் வந்து வந்திருக்கு. அண்ட் இதில் கான்ஃபிகரேஷனில் நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. உங்களால் UI தீம்ஸ், கலர்ஸ் அண்ட் பேக்கப் எடுக்கிறது, ரீஸ்டோர் பண்ணுறது, இது எல்லாமே இங்கேருந்து நீங்கள் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் இருக்க ஃபைல்ஸை நீங்கள் USB வழியாக ஆக்சஸ் பண்ணுறதுக்கும் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் வெப் UI வழியாகவும் ஆக்சஸ் பண்ண ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது மூலியமாக உங்கள் ஒய்ஃபைல கனெக்ட் பண்ண வச்சு அந்த வெப்சைட்டும் ஆக்சஸ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா இதே ஒரு ஹாட்ஸ்பாட் கிரியேட் பண்ணோம், அதில் நீங்கள் கனெக்ட் பண்ணி வெப்சைட் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நீங்கள் SD கார்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் SD கார்டில் இருக்க ஃபைல்ஸ் அண்ட் ஃபோட்டோஸ்லாம் காட்டும். நம்ம ப்ரூஸோட ஃபர்மோட பின் ஃபைல் வச்சுருக்கோம். இதை நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா இன்ஸ்டால் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காட்டும். அதை நீங்கள் இன்ஸ்டால்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆயிரும். நீங்கள் இதே ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணிட்டு மற்ற ஃபர்மோட பின் ஃபைலுமே செலக்ட் பண்ணி இன்ஸ்டால் கொடுத்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆகும். ஸோ ஒரு தடவையுமே நீங்கள் லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணணும்னு அவசியம் இல்லை. டேரெக்டாக இங்கே இந்த லான்ச்சர்லேருந்து நீங்கள் சூஸ் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் இந்த ஃபர்ம்வேர் இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் நீங்கள் எப்பப்போலாம் டர்ன் ஆன் பண்ணுறீங்களோ அப்போ வந்து ஃபஸ்ட்டு லான்ச்சர் லோட் ஆகும். அண்ட் நீங்கள் எந்த ஒரு பட்டனுமே ப்ரெஸ் பண்ணல அப்படின்னா நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்க ஃபர்ம்வேர் வந்து லோட் ஆயிரும். நான் வந்து ஃப்ளிப்பர்ஜரோட தீம் வச்சுருக்கிறதுனால இங்கே ஆரஞ்சு கலரில் லோட் ஆகுது. உங்களுக்கு டிஃபால்ட்டாக இருக்க ப்ரூஸ் ஃபர்மோட தீம் தான் லோட் ஆகும். இந்த ஃப்ளிப்பர் தீமோட சேர்த்து நிறைய தீம்ஸோட ஃபைல்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அங்கே வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் எப்படி செட் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். கான்ஃபிகரேஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்து செட்டிங்ஸ்ன்னு இருக்குது. உங்களுக்கு வந்து கான்ஃபிகரேஷன் இருக்கும். அதை ஓப்பன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அங்கேருந்து நீங்கள் தீமோட கலர் அண்ட் என்ன தீம் இதெல்லாமே நீங்கள் சூஸ் பண்ணலாம். நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த UI தீம் சூஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ணிவிட்டு SD கார்டு சூஸ் பண்ணுறேன். SD கார்டில் தான் நம்ம ஃபைல்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதில் வந்து இந்த லெட்டர்ஸில் எனக்கு ரீடபுளாக இல்லை. ஸோ நான் வேறு தீம் மாற்றுறேன். எந்த தீம் வேணுமோ அதை ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிங்கன்னா theme.json சொல்லிட்டு ஒரு ஃபைல் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஓகேன்னு கொடுத்தீங்க அப்படின்னா அந்த தீம் வந்து அப்ளை ஆயிரும். லில்லிகோவில் பார்த்தீங்கன்னா ஒரு LCD டிஸ்பிளே கொடுத்துருப்பாங்க. ஸோ கலர்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அதுவே ஃப்ளிப்பர்ஜரோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஆரஞ்சு கலரில் பிளாக் டெக்ஸ்ட் மட்டும்தான் இருக்கும். ஸோ இதனால் உங்களால் லில்லிகோவில் டிஃப்ரெண்ட்டாக நிறைய தீம்ஸ் வந்து வச்சுக்க முடியும். அண்ட் இது மாதிரி அனிமேட்டட் தீம்ஸுமே நிறைய அவைலபிளாக இருக்குது. நான் அதெல்லாமே லிங்க்கில் கொடுத்துருக்கேன். நீங்கள் டேரெக்டாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு தெளிவாக பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் இதில் என்னென்ன ஃபங்க்ஷனாலிட்டி இருக்குது அண்ட் இதை வச்சு என்னென்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு நான் போடுறேன். அதுக்கு இந்த வீடியோக்கு ஜஸ்ட் 500 லைக்ஸ் வந்துருந்தால் போதும். அண்ட் உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலுமே நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் டீட்டெயிலாக போடுறேன். அண்ட் இந்த மாதிரி எத்திக்கல் ஆக்டிங் ரிலேட்டடான கண்டென்ட்ஸ் தமிழில் ஃபஸ்ட் டைமாக நாங்கள் ட்ரை பண்ணுறோம். இது நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு தோணுச்சு அப்படின்னா நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நாங்கள் அப்லோட் பண்ண போகிறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you in next video.